அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் இன்றைய நாளாகிய நவம்பர் திங்கள் 1ஆம் நாளை தமிழ்நாடு நாள் என்று குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது முறையா சரியா? சற்றே வரலாற்றை பார்ப்போம். தொடர் போராட்டம் விடுதலை பெறுவதற்காக மக்கள் இன மொழி வழிபாட்டு முறைகளை கடந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் முன்னெடுத்தார்கள். பல்வேறு அமைப்புகள் பல்வேறு தலைவர்களினுடைய கீழே இயங்கி அந்த தொடர் போராட்டங்கள் முன்னெடுத்ததன் விளைவு நாம் விடுதலை அடைந்தோம், நாடு விடுதலை பெற்றது. அதன் பின்னர் மக்களிடையே இனம் மொழி தொடர்பான உணர்வுகள் மேலோங்கியதன் விளைவு பல்வேறு புதிதான அமைப்புகள் தோன்றின. குறிப்பாக அகண்ட கர்நாடகா, விசால ஆந்திரா, ஐக்கிய கேரளம், சம்யுக்தா மகாராஷ்டிரா, மகா குஜராத் என்று பல்வேறு பகுதிகளிலே அந்த அமைப்புகள் மொழி அடிப்படையிலான அமைப்புகள் தோன்றி தனித்தனி மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று போராடத் தொடங்கினார்கள். 1952 ஜூன் திங்கள் 1ஆம் நாள் ஸ்ரீராமுலு என்பவர் ஒரு புதிதாக ஆந்திரம் என்ற அந்த மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும், மொழி அடிப்படையிலான அந்த மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்று போராடினார். எவ்வாறு? 56 நாள்கள் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்தார். இறுதியிலே அவர் தன்னுடைய உயிரை மாய்த்தார், தன்னுடைய உயிரை இழந்தார். அதன் விளைவு மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மிகப்பெரிய ஒரு எழுச்சி தோன்றியதன் விளைவு வேறு வழியின்றி அன்றைய நடுவண் அரசு 1953 அக்டோபர் திங்கள் 1ஆம் நாள் விடுதலை பெற்ற பிறகு இந்திய அளவிலே முதலாக ஒரு மொழி அடிப்படையிலான ஒரு மாநிலத்தை உருவாக்குகிறது. அது ஆந்திரம். அதன் பின்னர் மற்ற மொழி பேசக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்தமையான போராட்டங்களுடைய விளைவு வேறு வழியின்றி நடுவண் அரசு மீண்டும் 1956ஆம் ஆண்டு இன்றைய நாளாகிய நவம்பர் திங்கள் 1ஆம் நாள் கேரளம் என்ற ஒரு மாநிலத்தையும் கர்நாடகம் என்ற ஒரு மாநிலத்தையும் மொழி அடிப்படையிலே பிரிக்கின்றது. நம்முடைய மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம் என்ற அந்த மிகப்பெரிய அளவிலான பகுதிகளிலே முதன்மையான சிறந்த பகுதிகளை எல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கு துண்டு துண்டாக பங்கிட்டு நம்முடைய மாநிலத்தினுடைய அந்த பகுதிகளை எல்லாம் அவர்களுக்கு வழங்கியது. அதன் விளைவு இன்று அவர்கள் தங்களுடைய நாளாக, தங்களுடைய மாநிலத்தினுடைய பிறந்த நாளாக அவர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். நாமும் வாழ்த்துவோம், தவறில்லை. நம்முடைய நாள் இன்று அல்ல, நம்முடைய நாள் பின்னர் பார்ப்போம். எனவே நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்களுக்கு இன்றைய நாள் நமக்கான நாள் அல்ல, நாம் இழந்த நாள், அவர்களுக்கு பிறந்த நாள். நாம் அவர்கள் கொண்டாடுவதை காண்போம், மகிழ்வோம். நமக்கான நாள் இந்த நாள் அல்ல என்பதை கூறி மற்றும் ஒரு காணொளியில் காண்போம். வணக்கம்.